ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜாக்ரஃபியில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2023 கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ட் 1 வந்து போட்டுட்டேன். சரியா, பார்ட் 1 போட்டுட்டேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் இருக்க கொஷின்ஸ் வந்து ஓவர். ஓகேவா, சரி வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் நடனம் மற்றும் இசை ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்க பெரிதும் உதவுகின்றன. இந்தியாவில் எது வந்து ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்க பெரிதும் உதவுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஆப்ஷனே நடனமும் இசையும் தான். ரெண்டாவது, பசுமை புரட்சியின் பலவீனங்கள் என்பதை பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகள் மற்றும் உரங்களுக்கு பேரளவு மூலதனம் தேவைப்படுகிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, முதன்மை பயிர்களான கோதுமை மற்றும் நெல் உற்பத்தி பன்மடங்காக பெருகியதுன்றாங்க. இது வந்து தப்பு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சரியானவை மட்டும்தான் கேட்குறாங்க. மூணாவது பாருங்க, அதிக உரங்களின் பயன்பாடு நிலத்தின் செழுமையின் தன்மை பாதித்தது அப்படின்றாங்க. ரைட்டு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1, 3 சரி. ஓகேவா. இந்தியாவில் தோல் பொருட்கள் அதிக அளவில் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் மாவட்டம். தோல் பொருட்கள் அப்படின்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், வேலூர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் தோல் பொருட்களை அதிக அளவில் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேலூர். தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி 80.9%. எங்கள் தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 80.9% வந்து இருக்குது தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம். 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவோட பாலின விகிதம், புக்கில் இருக்க கொஷின் 10th ஜாகிரஃபியில், இந்தியாவோட பாலின விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்கும் 940. ஓகேவா. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி ஓகேவா இந்தியாவோட பாலின விகிதம் எவ்வளோ இருக்குது, 940 வந்து இருக்குது அப்படின்றாங்க. கொடுக்கப்பட்ட குறியீடுகளை கொண்டு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ விடையளிக்கலாமா. பொழுதுபோக்கு நகரம் அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், பானாஜி வந்து சொல்லுவோம். நிர்வாக நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியை சொல்லுவோம். தொழில் நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூர் சொல்லுவோம். சமய நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையை வந்து சொல்லுவோம். சரியா. அப்போ பொழுதுபோக்கு நகரம் பானாஜி, நிர்வாக நகரம் புதுடெல்லி, தொழில் நகரம் ஜாம்ஷெட்பூர், சமய நகரம் மதுரை. ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 3, 4. இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தர் பகுதி டேஸ் உள்ள முக்கிய புலங்களாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சத்தீஸ்கரும் அதோட பஸ்தர் பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு தாது தான் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் அதோட முக்கிய புலங்கள். இரும்பு தாது இருக்கிறதுனால தான் அது ரெண்டுத்துக்கும் முக்கிய புலங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கான நர்மதா நதி டேஸை வந்து உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்மதா நதி அப்படின்னாலே நீர்வீழ்ச்சி வந்து உருவாக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கான நர்மதா நதி என்னத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சியை வந்து உருவாக்கும். இந்தியாவின் மிக நீளமான எல்லை கொண்ட நாடு அப்படின்னாலே பங்களாதேஷ் வந்து சொல்லலாம். சரியா. மிக நீளமான எல்லை கொண்ட நாடு பங்களாதேஷ். ஆப்ரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை இதனுடன் தொடர்புடையது. சரியா. ஆப்ரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை எதனோடு தொடர்புடையது அப்படின்னா ஆப்ஷன் பி வெள்ளை புரட்சியோடு தொடர்புடையது. வடமேற்கு இந்தியாவின் ரெகுர் பகுதியில் பருத்தி சாகுபடி ஆதிக்கம் செலுத்துகிறது. நர்மதா, தாப்ரி, பூர்ணா, சபர்மதி ஆற்று பள்ளத்தாக்குகள் பருத்தி சாகுபடியின் மைய பகுதிகளாகும். இது பெரும்பாலும் ஏதேனும் ஒரு உணவு பயிருக்கு இணையாக சாகுபடியில் முன்னுரிமையை பெறுகிறது. அவை முறையே ஜோவார், பச்ரா மற்றும் எண்ணெய் வித்துக்கள். பின் வருவனவற்றில் எது சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது. கருப்பு மண் என்னது, பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுவார், ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. ஓகேவா. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசியாரை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. தெளிவான வானம், இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பத நிலை, அதிக வெப்பநிலை வீச்சு, குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள் இவையெல்லாம் டேஸ் பருவத்தின் முக்கியமான குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தோட முக்கியமான பருவங்களாக வந்து சொல்கிறாங்க. இந்தியாவில் டேஸ் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெண்டாவது பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை வந்து விளங்குறதா வந்து சொல்கிறாங்க. பொறுத்துக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகித மாநில சராசரி விட குறைவாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நாமக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 914, கடலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
896. சேலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 916. அரியலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 891. ஆன்சர் என்ன வரும்? 2413. ஆன்சர் 2413. ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் வந்து பார்க்கலாம். என்ன? வளிமண்டல சுழற்சி பல்வேறு அளவுகளினால் ஆன காற்று சுழற்சிகளால் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ரைட்டு. காரணம் பாருங்க. வளிமண்டலத்தில் மாசுக்களை கரைப்பதிலும் கடத்துவதிலும் வளிமண்டல காற்று சுழிகள் முதன்மை பங்கு வகிக்கின்றன. அப்போ ஆர் வந்து ஏவிற்கான சரியான விளக்கமாகும். ஆர் வந்து ஏவிற்கான சரியான விளக்கமாகும். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகமானது ICAR இந்திய வேளாண்மை காலநிலை மாறுபாடுகள் போன்ற காரணிகளிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நிலையான ஆய்வு செயல்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றிற்காக ஏற்படுத்தியுள்ள தொடர் திட்டமாகும். என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி NICRA. ஆப்ஷன் சி என NICRA. குறிப்பிட்ட இனங்களின் பாதுகாப்பு திட்டங்களை அவற்றின் தொடர்புடைய இடங்களோட சரியாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, அதாவது 3412 மேட்ச் பண்ணலாமா? அப்போ சிறுத்தை திட்டம் அப்படின்னா குனே தேசிய பூங்கா. சிறுத்தை திட்டம்னா என்ன வரும்? குனே தேசிய பூங்கா. சஞ்சீவினி திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ். சஞ்சீவினி திட்டம் இமாச்சல் பிரதேஷ். சிங்கம் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தா வனவிலங்கு சரணாலயம். சிங்கம் திட்டம்னா என்ன வரும்? ஃபர்தா வனவிலங்கு சரணாலயம். காணமயில் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைவன தேசிய பூங்கா. பாலைவன தேசிய பூங்கா. சரியா? இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? சிறுத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா கூக்குன்னு கத்திக்கிட்டே வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குனே தேசிய பூங்கா. சஞ்சீவி திட்டம். இந்த திட்டம் எல்லாமே நீங்கள் வந்து ஷார்ட்கட் போட்டால் தான் மெமரைஸ் பண்ண முடியும். இல்லைனா கண்டிப்பாக மெமரைஸ் பண்ண முடியாது. சஞ்சீவினி திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சினா சளி பிடிச்சிக்கிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இமாச்சல் பிரதேசனா அங்கெல்லாம் மழையாக இருக்குமோ அதனால் சளி பிடிச்சிக்கிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கம் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தா வனவிலங்கு சரணாலயம். சிங்கம் என்ன பண்ணுது? திட்டம் போட்டு ஃபர்தா போட்டு வந்து எல்லாத்தையும் தாக்கி கடிச்சு கொதறி வச்சிருது. காணமயில் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைவன தேசிய பூங்கா. சரியா? மயில் போய் பாலைவனத்தில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிறுத்தைனா குனே, சஞ்சீவினா சளி பிடிச்சிச்சின்னு சொன்னேன். அப்படின்னா இமாச்சல் பிரதேஷ். சிங்கம் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் சிங்கம் வந்து ஃபர்தா போடுதுன்னு. காணமயில் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் வந்து போய் பாலைவனத்தில் மாட்டிக்கிச்சுன்னு சொன்னேன். அப்போ பாலைவன தேசிய பூங்கா. ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கா? பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளோட வகை. ஓகேவா? மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளோட கழிமுகங்களில் காணப்படும் காடுகளோட வகை தான் என்ன அப்படின்னா சதுப்பு நில காடுகள். இந்தியாவில் எந்த ஆறு மேற்கே நோக்கி பாய்கிறது? எந்த ஆறு மேற்கு நோக்கி பாயுது அப்படின்னா நர்மதா தான் என்னது மேற்கே நோக்கி பாய்கிறது. ஓகேவா? அப்போ இந்தியாவில் ஓகேவா வடக்கு கிழக்கு மேற்கு அவங்க என்ன கேட்குறாங்க? மேற்கே நோக்கி பாயுமாறு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இந்தியாவில் மேற்கே நோக்கி பாயும்னா நமக்கு மேற்கே அப்படின்னா நமக்கு நர்மதை. அதனால் நம்ம வந்து திசைகளை போட்டு கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் ஈஸியாக நம்ம அன்றைக்கி படித்தோம் மேற்கே வந்து படித்தோம். அப்போ மேற்கே என்ன இருக்குது? நர்மதை ஆறு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். மரபுசாரா புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் எந்த அமைச்சகத்தின் கீழே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் இந்திய அரசு. இந்த அமைச்சகத்தோட கீழே இதெல்லாம் வந்து வரும். நெக்ஸ்ட்டு இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவைகளில் மறுநிதியாக நிறுவனங்கள் யாவை அப்படின்னா தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவைகளில் மறு நிதியாக்க நிறுவனங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. 1970ஆம் ஆண்டில் 100% கிராமப்புற மின்மயமாக்கலை பெற்ற இந்தியாவின் முதல் மாநிலம் அப்படின்னா ஆப்ஷன் பி ஹரியானா தான். 1970ஆம் ஆண்டில் 100% கிராமப்புற மின்மயமாக்கலை பெற்ற இந்தியாவோட முதல் மாநிலம் அப்படின்னா எதை சொல்கிறாங்க? ஹரியானாவை வந்து சொல்கிறாங்க. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் உயிரிவாயு உற்பத்தி ஆலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான். சரியா? அப்போ எந்த மாநிலத்தில் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் அதிக எண்ணிக்கையிலான உயிர்வாயு உற்பத்தி ஆலைகள் வந்து அமைஞ்சிருக்கு. உழவு இல்லாத விவசாயத்தோட பழமையான வடிவம் என்ன சொல்கிறாங்க? மண்வெட்டி விவசாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. உழவு இல்லாத, அதாவது இப்போ தான் டிராக்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணி யூஸ் பண்ணுவாங்க? மண்வெட்டி விவசாயம் தான் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கேட்குறாங்க. உழவு இல்லாத விவசாயத்தின் பழமையான வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனே மண்வெட்டி விவசாயம். சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மரவகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுந்தரி. சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மரவகை என்ன? சுந்தரி. சரியா? காட்டுக்குள்ளே சுந்தரி வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சுந்தரி.
மத்திய பிரதேசத்தோட ஃபன்னா மாவட்டம் எந்த கனிமத்துக்கு பெயர் பெற்றது அப்படின்னா வைரத்துக்கு பெயர் பெற்றது. மத்திய பிரதேசத்தோட ஃபன்னா மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே எதுக்கு பெயர் பெற்றது? வைரத்துக்கு பெயர் பெற்றது. இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ரா அணை தான். ஈர்ப்பு விசைனாலே என்ன அப்படின்னா யாராவது நம்மளை ஒருத்தவங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்னா பக்கு பக்குன்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை அப்படின்னு கேட்டாங்கன்னா பக்ரா அணை வந்து போட்டுருங்க. அடுத்தது இமயமலையில் காங்க்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்க்ரா. ஓகேவா? ஹிமாச்சல். இமயமலைனாலே ஹிமாச்சல் வந்து போட்டுருங்க. இமயமலை காங்க்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். தவறான பதிலை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? வனத்துறையின் இலக்கு மற்றும் நோக்கங்கள். சுற்றுச்சூழல் உறுதிப்படுத்துதல் மற்றும் வன உற்பத்தியை மேம்படுத்துதல். ரைட். அவங்க கேட்டிருக்கிறது நமக்கு தவறானதாக கேட்டிருக்காங்க. காடழிப்பு மற்றும் வாழ்விட அழிவு. சரியா? காடெல்லாம் அழிச்சாங்க, அழிக்கக்கூடாது. சரியா? அடுத்தது இயற்கை காடு மற்றும் வன உயிரினங்களை பாதுகாக்கணும். இதுவும் ரைட்டு தான். காட்டை வந்து அழிக்கக்கூடாது, வாழ்விடத்தையும் நம்ம வந்து அழிக்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு என்ன பயன்? ஒரு யூஸ் இல்லை. காடு இருந்தால் தான் நமக்கு நல்லா மழை பெய்யும். அதனால் படித்து பார்த்து இதை ஆன்சர் பண்ணணும். சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பாதுகாப்பு மற்றும் அவற்றின் மரபணு வேறுபாடு. அப்போ இது சரி, இதுவும் சரி. இந்த காடழிவு வாழ்விட அமையும் மட்டும் தப்பு, இதுவும் சரி. அவங்க தவறானதாக கேட்டாங்க. அவங்க என்ன கொஷினில் கேட்டாங்க? தவறானது. நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. தவறானது. இப்போ தவறானது என்ன? காடழிப்பு மற்றும் வாழ்விட அமைவு. பின் வருவனவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இதிலும் என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. ஆற்றலின் பிரமிடு எப்போதும் நேராக காணப்படும். ஆற்றலின் பிரமிடு எப்போதும் நேராக காணப்படும். நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் பரவி இருக்கு. அடுத்தது நம்தபா உயிர்கோள காப்பகம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து தப்பு. அடுத்தது நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்குன்றாங்க. அப்போ நமக்கு தவறானது என்ன அப்படின்னா நம்தபா உயிர்கோள காப்பகம்ன்றது தவறு. சரியா? ஆப்ஷன் பி. பஞ்சம் பரவலான நோய் மற்றும் பட்டினியால் இறப்பிற்கு வழிவகுக்கும் வறட்சி வகை என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய வறட்சி வந்து சொல்கிறாங்க. பஞ்சம் பரவலான நோய் மற்றும் பட்டினியால் இறப்பிற்கு வழிவகுக்கும் வறட்சி வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய வறட்சி வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் பொருத்தமான தொழில் கொத்தை இணை அப்படின்னா திருச்செங்கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்துளையிடும் பணிகள். திருச்செங்கோட்டில் என்ன நடக்குது? ஆழ்துளையிடும் பணிகள் வந்து நடக்குது. சேலத்தில் மரவள்ளி. ஓகேவா? அடுத்தது ராஜபாளையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். கரூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகன புனைபவர். கரூர் என்ன? வாகன புனைபவர். ஆப்ஷன் ஏ 3142. 2018 தமிழகத்தின் குழந்தை இறப்பு விகிதம் 1000 குழந்தை பிறப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 15. கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. லிக்னைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. லிக்னைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் வந்து அமைஞ்சிருக்கு. சரியா? ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ கும்மிடிப்பூண்டி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம். குறைந்த பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? அதிகமாக குறைந்த பாலின விகிதம் என்ன, அதிக பாலின விகிதம் எங்கே இருக்குது, எழுத்தறி விகிதம் கம்மியாக இருக்கிறது எது, அதிகமாக இருக்கிறது, மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்காங்க, கம்மியாக இருக்காங்க, இப்படி தான் வந்து கொஸ்டின்ஸே கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கணும். ஓகேவா? எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும்? எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 10th ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசன்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னா 10th ஜியாகிரஃபியே வந்து கவர் ஆயிருக்கு. இந்த மாதிரி படிக்க தான் உங்களுக்கு என்ன தெரியும். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து தெரியாது. அது நம்ம வந்து நம்ம நாலேஜ் இல்லை ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி வச்சு படித்ததை வச்சு ரிஜெக்ட் பண்ணி வச்சு போகிற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஐஎம்ஆர் குழந்தை இறப்பு வீதம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் 1000 குழந்தைகள் பிறந்ததில் ஒரு வயசுக்கு இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் 1000 குழந்தைகள் வந்து பிறந்துச்சு அப்படின்னா ஒரு வயசுக்குள்ளே இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்ஆர். ஓகேவா? இன்ஃபேண்ட் மொராலிட்டி ரேஷியோ. இது வந்து என்ன பண்ணுறாங்க? கணக்கிடப்படுகிறது. மக்கள் தொகை மாற்றத்தின் எந்த நிலை குறைந்த பிறப்பு வீதம் மற்றும் குறைந்த இறப்பு வீதம் என வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஸ்டேஜ் 3 தான் என்ன சொல்கிறாங்க, நிலை 3 தான் என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்த பிறப்பு விகிதம் குறைந்த இறப்பு விகிதம் என வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்ச். நிலநடுக்கம். ஓகேவா? நிலநடுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் டி 231. ஓகேவா? 2341.
அப்போ நிலநடுக்கம்னா என்ன வரும்? ரிக்டர் அளவுகோலால் ஓகே, இது வந்து 8th படிச்சிருப்பீங்க. 8th ஜியோகிராஃபியில் வந்து கொடுத்துருப்பாங்க. நிலநடுக்கம் டாபிக் படிச்சிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நிலநடுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவுகோலால் அளக்கப்படுகிறது. மண் அரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரோட்டம், காற்று வீசும் வேகம், நகரும் பனிக்கட்டிகள் இவற்றின் அதிவேகத்தால் மண் மேலடுக்கு அகற்றப்படுகிறது. அடுத்தது வெள்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரினால் பரவும் நோய் தொடுப்பு. அடுத்தது சுனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறைமுக அலை வந்து சொல்லுவாங்க. சுனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழிப்பேரலை, துறைமுக அலை. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் டி 2341. ஆப்ஷன் டி 2341. ஹிந்தி மொழி எந்த எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ ஐரோப்பிய குடும்பம். ஹிந்தி மொழி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது? இந்தோ ஐரோப்பிய குடும்பத்தை வந்து சார்ந்தது. இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் நீர்வளம் மிக்கது, வேளாண்மைக்கேற்ற மண் வளம் மிக்க தாழ் நிலங்கள் மற்றும் எளிதான போக்குவரத்து வசதியை கொண்டிருப்பது. காரணம் அதிக மக்கள் அடர்த்தி பகுதிகள் பழமையான குடியிருப்புகளையும் கொண்டிருக்கு அப்படின்றாங்க. என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். பின்வரும் ஒரு மாநிலம் சோட்டா நாக்பூர் தொழிற்சாலை பகுதியின் கீழ் வராது அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சத்தீஸ்கர் தான் என்ன சொல்கிறாங்க, சோட்டா நாக்பூர் தொழிற்சாலை கீழே வந்து வராது அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் காற்றாற்றல் வளம் உள்ள இடங்கள், காற்றாற்றல் உள்ள இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வந்து சொல்கிறாங்க. சரியா? எங்கெங்கே இருக்குது? பாலக்காடு கணவாய் கோயம்புத்தூர், செங்கோட்டை கணவாய் திருநெல்வேலி, ஆரல்வாய் கணவாய் கன்னியாகுமரி, அருப்புக்கோட்டை கணவாய் விருதுநகர். இது மட்டும் வராது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் என்ன வரும்னா டி 1, 2, 3. சன் ஆற்றின் நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சன் அப்படின்னு ஆற்றின் நீளம் அப்படின்னா 784. சரியா? 784. ஓகேவா? அப்போ சன் ஆற்றின் நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 784 கிலோமீட்டர். காவிரியுடன் தொடர்பில்லாத கிளை நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரியுடன் தொடர்பில்லாத கிளை நதி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலார் வந்து சொல்கிறாங்க. காவிரியுடன் தொடர்பில்லாத கிளை நதி என்னது? கோலார். அண்டார்டிக் ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய நிறுவனம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் மற்றும் ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய நிறுவனம் வந்து அமைந்துள்ள இடம் எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவாவில் வந்து அமைஞ்சிருக்கு. சரியா? கோவாவில் அமைஞ்சிருக்கு. காமாமஸ், வினினாலஸ் மற்றும் கேமஸ் இனங்களை கொண்ட இந்தியாவின் பூக்கடை பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கான பிரதேசத்தை வந்து சொல்கிறாங்க. காமாமஸ், வினினானஸ் மற்றும் கேமமஸ் இனங்களை கொண்ட இந்தியாவோட பூக்கடை பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி தக்கான பிரதேசத்தில் வந்து இருக்குது. சர் ஹெர்பர்ட் ரிஸ்லி இந்திய இனங்களை டேஸ் வகைகளாக வகைப்படுத்தியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஹெர்பர்ட் ரிஸ்லி இந்திய இனங்களை எத்தனை வகையாக பிரிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வகைகளாக வந்து பிரிச்சிருக்கிறாரு. அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எவை சரியானவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3. உலகின் 2வது மக்கள் தொகை கொண்ட நாடாகும். பரப்பளவில் 5க்கு வந்து கிடையாது. தப்பு. அடுத்தது 2011ஆம் ஆண்டில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர். ரைட். அப்போ ஆன்சர் வந்து 1, 3 தான் சரி, 2 வந்து தப்பு. கூட்டத்தின் திடீர் அவசரத்தால் மரணம் மற்றும் காயங்களை ஏற்படுத்தும் நிகழ்வுக்கு பயன்படுத்தும் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரள் திறனோட்டம். கூட்டத்தில் திடீர் அவசரத்தால் மரணம் மற்றும் காயங்களை ஏற்படுத்தும் நிகழ்வுக்கு பயன்படுத்தப்படும் சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மிரள் திறனோட்டத்தை வந்து சொல்லலாம். மொழிக்குழுவுடன் தவறாக பொருத்தப்பட்டுள்ள மொழியை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆஸ்ட்ரிக் குடும்பம் கன்னடம் வந்து வராது. சரியா? தவறானது தான் கேட்குறாங்க. கொஷின் நல்லா படிங்க. தவறான பொருத்தப்பட்டுள்ள மொழியை வந்து காண்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ தவறானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 3 மட்டும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகை அடர்த்தியை இறங்கு வரிசையில் வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இறங்கு வரிசையில் தான் வரிசைப்படுத்தது. பீகார், வெஸ்ட் பெங்கால், கேரளா, உத்தரப்பிரதேசம். ஆப்ஷன் 1, 2, 3, 4 தான் வரும். சரியா? ஆப்ஷன் 1, 2, 3, 4. கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் இந்தியாவின் விவசாயம் தொடர்பான சரியான கூற்றுகள் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லலாம்? 1 மற்றும் 2 வந்து சொல்கிறாங்க. சரியா? உலக அளவில் இந்திய தேயிலை, கரும்பு மற்றும் எண்ணெய் விதைகள் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பசுமை புரட்சியின் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தண்ணீரை வந்து பெற்றிருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1, 2 ரெண்டுமே வரும். இந்தியாவின் முக்கியமான நிலப்பகுதி டேஸ் இடையே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 வடக்கு அச்சரேகை முதல் 37 டிகிரி 6 வடக்கு அச்சரேகை வரையில் வந்து அமைஞ்சிருக்கு. சரியா? 10th ஜாகிரபி இருக்க 10th லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கொஷினை.
யானடி என்னும் இந்திய பழங்குடி இன மக்கள் வாழும் மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானடி அப்படின்னு சொல்லி இந்திய பழங்குடி இன மக்கள் வந்து எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் தான் வந்து வாழ்கிறாங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்த சொல்லியிருக்காங்க. மேட்ச் பண்ணலாமா? அப்போ மேட்ச் பண்ணால் பாருங்கள். ஒஃபாரா நீர்த்தேக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. தாவா நீர்த்தேக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அடுத்தது ஹிராகுட் நீர்த்தேக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? ஒரிசாவில் இருக்குது. ஹிராகுட்னாலே ஒரிசா. அடுத்தது கடக்கவாசல நீர்த்தேக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் அது நெடுஞ்சாலைகள் கிலோமீட்டர் பாரதமாலா திட்டத்தின்படி பொறுத்துக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ பொறுத்தனோம்னா நேராக தான் வரும். நாகாலாந்து அப்படின்னா 193, மிசோரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 361, அசாம் 512, மணிப்பூர் 607. கீழ்காண்பனவற்றை பொருத்தி மற்றும் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னா குடை சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தொழிற்சாலைகளுக்கு காப்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி. வேதிப்பொருள் வேளாண்மை மற்றும் பாதுகாப்பு அப்படின்னா இந்தியா ரீட்ஸு. உணவு பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஏஐ. ஆன்சர் ஆப்ஷன் பி. தமிழகத்தில் உள்ள எந்த நகரத்தில் 25.3 MWDC மற்றும் 22 MWAC திறன் கொண்ட மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாத உறுப்பு கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாமார்க் தான் முன்மொழிஞ்சிருப்பாரு. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாத உறுப்பு கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாமார்க் வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. இந்திய வன ஆய்வு எஃப்எஸ்ஐ உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஜூன் 1, 1981 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்திய வன ஆய்வு எஃப்எஸ்ஐ உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. கீழ்காண்பவைகளில் எது எவை பொருத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மற்றும் 4. சரியா? 2, 4. தேசிய ஜவுளி கொள்கை 2000 கொண்டு வந்திருப்பாங்க. தொழிலாளர்கள் இழப்பீடு சட்டம் அப்படின்னா 1923. அப்போ சரி அப்படின்னா 2, 4. ஆப்ஷன் டி. பின்வரும் வாக்கியங்களில் எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3 தப்பு. வேலை செய்பவர்களுக்கும் வேலை செய்யாதவர்களுக்கும் இடையிலான விகிதம் சார்பு விகிதம் சொல்கிறாங்க, தப்பு. 1948ஆம் ஆண்டு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தொடங்குறாங்கன்னு சொன்னது, இதுவும் தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி 2 and 3. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மொத்த கருவுறுதல் விகிதத்தில் அளவிடும் முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் முழு இனப்பெருக்க காலத்திலும் பிறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை. ஆப்ஷன் டி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார குறியீட்டையும் அவற்றின் பங்களிப்பையும் சரியாக பொருத்த சொல்லியிருக்காங்க. சரியாக பொருத்தினா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி 4321 வந்து வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியா? 4321 அவ்வளோதான். 10 ஆண்டு வளர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.61. அதுக்கப்புறம் பாலின விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 996. குழந்தை 0 to 6 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 946. நகர்ப்புற மக்கள் சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48.40 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? மாநிலங்களை அவற்றின் நீடித்த வளர்ச்சி குறிக்கோளின் சாதனை கொண்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்ச் பண்ணா அப்படின்னா பாருங்க, தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமையின்மை. நெக்ஸ்ட்டு சத்தீஸ்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவம். கேரளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ய பசி பட்டினி இல்லாத நிலை. ஒடிசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவநிலை நடவடிக்கைகள். ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேப்பா, இன்றைக்கி நம்ம 2023 கேட்ட ஜாகிரஃபி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 80 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். 80 கொஸ்டின்ஸ்க்கு மேலேயே பார்த்துருப்போம். 80 to 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் நீங்கள் தேடி படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரே வீடியோஸாக வந்து நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒன் டைம் காதால் நான் வாசிக்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஈஸியாக வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் போய் செட் ஆகிடும். நீங்கள் படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.